இட்லி மாவு வச்சு சுவையான ஸ்டஃப்டு குழி பணியாரம். முதல்ல ஸ்டஃபிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பும் சேர்த்துட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை கலந்து விட்டுட்டு மஞ்சள் தூள் பெருங்காயம் சேர்த்துட்டு கம்மி ஃப்ளேமில் 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. 4 பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்து மசிச்சது உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் வேணால் சேர்த்துட்டு ஆற வச்சுட்டு சின்ன உருண்டைகளை அப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இட்லி மாவில் 1 ஸ்பூன் நான் அரிசி மாவு சேர்த்துக்கேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பும் சேர்த்து ரொம்ப கட்டியாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துட்டு இந்த பணியாரக்கல்லில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக ஃபில் பண்ண வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம உருட்டி வச்ச உருளைக்கிழங்க நல்லா கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணிக்கோங்க, உருண்டையாக வைக்காதீங்க. எல்லாம் கவர் ஆகிற மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு மேலே மறுபடியும் கொஞ்சம் கூட மாவு விட்டுருங்க. கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க கம்மி ஃப்ளேமில். திறந்து பாருங்கள், நல்லா வெந்த அப்புறம் திருப்பி போட்டு கொடுங்க. இப்போ திருப்பி போட்ட அப்புறம் திறந்தே இருக்கட்டும். 2 பக்கமும் நல்லா வெந்து மொறுமொறு நானும் எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.